பிரெயின் பூஸ்டர் என்ற சேனலில் இங்கிலீஷ் கிராமரில் லெசன் 4 டயலாக் பார்ட் பியை படிக்க போகிறோம். அன்றைய தினம் நாம் எஸ்ஆர் நோ கொஸ்டின் பற்றி படித்து விட்டோம். இன்று நாம் படிக்கக்கூடியது WH கொஸ்டின். எல்லா கொஸ்டின் WH ஆரம்பிக்கும். WH கொஸ்டின் பற்றி பார்த்தோம். எஸ்ஆர் நோ கொஸ்டின் அன்றைக்கு பார்த்தோம். எஸ்ஆர் கொஸ்டினுக்கு இன்னொரு பேர் ஏவி கொஸ்டின், ஆக்சிலரியில் ஆரம்பிக்கும். ஆனால் இந்த WH கொஸ்டின் எல்லாம் WH வார்த்தையில் தான் ஆரம்பிக்கும். அதனால் இந்த WH வார்த்தை எவ்வளோது நீங்கள் அர்த்தம் தெரிய வேண்டும். வாட், என்ன, வேர், எங்கே, where from, எங்கிருந்து, who, யார், whom, யாரை, by whom, யாரால், for whom, யாருக்காக, why, ஏன், who பார்த்து விட்டோம். how எப்படி, how many எத்தனை, how far எவ்வளவு தூரம், how long எவ்வளவு நேரம், how much எவ்வளவு, how fast எவ்வளவு வேகம். இந்த ஹவ் வச்சு 1 2 3 4 5 6 வார்த்தை இருக்குது. ஹூ வச்சு 1 2 3 4 இருக்குது. ஒய், ஏன், ஒயர், எங்கே, ஒயர் எங்கே, ஃப்ரம், ஒயர் ஃப்ரம் அல்லது ஃப்ரம் ஒயர், எங்கிருந்து, வாட். இந்த கேள்வி அர்த்தம் தெரிந்தால் மட்டும்தான் நீங்கள் விடையை வைத்து கேள்வி எடுக்க முடியும். ஒரு சில வினாக்கள் மட்டும் பார்ப்போம். வாட்டுக்கு அடுத்தது ஈஸ்வரம். வாட் இஸ் யுவர் நேம், மை நேம் இஸ் ராமா. இந்த கேள்வியை பாருங்க. வாட்னா என்ன, இஷ்டத்துக்கு முன்னுக்கு போடணும். மை நேமுக்கு முன்னால் இஸ் வரும். கேள்வியில் யுவர் வரும். மை விடையில் வந்தால் கேள்வி யுவர் வரும். ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது ஆக்சிலரி தான் வரும். இந்த ஆக்சிலரி இங்கே மெயின் வெர்பா ஆரம்பிக்குது. எப்படி, வாட் இஸ் இட், இட் இஸ் அ பென். உயிரற்ற பொருள் என்ன பண்ணும், வாட். இஷ்டத்துக்கு முன்னுக்கு வாட் இஸ் இட். I went to school. Went to Viringa. Did plus go. Did plus go. அந்த டிட்டுக்கு முன்னால் என்ன வரணும், ஸ்கூல் ஒரு இடம்னால என்ன வரணும், where. Where did you go? முதல் என்ன பண்ணணும், எங்கே பிளேஸோ அதை ஒயர் போடணும்.
ரெண்டாவது வெண்ட பிரிங்க டிட் ப்ளஸ் கோ. ஆக்சுவலி இருக்கும் மீன் இருக்கிறதுல ஐ வந்து ஐயோ யூ வந்து ஐ இங்கே கொஞ்சம் இருக்கு. வந்து எந்த இடம்னா ஒயர் போடணும். பிறகு வெண்ட பிரிங்க டிட் ப்ளஸ் கோ. ஐ வந்து ஐயோ யூ வந்து ஐ தேர்ட் பர்சன் வந்தா தேர்ட் பர்சன் தான் போடணும். I am going to school. I am வந்து என்ன வரணும் ஆர். இடம் வந்தால் ஒயர் வரணும். அடுத்து am எதாவது வரும் ஆர். ஏன் ஆர் வருது? ஐ வந்தால் என்ன வரணும் யூ வரணும். ஆக்சிலர் டபிள்யூஹெச் வார்த்தைக்கு அடுத்தது ஆக்சிலர் போடணும். ஆக்சிலருக்கு அடுத்தது தான் மெயின் வரும். Where are you going? I want five pencils. Pencil plural. அப்ப என்ன வரணும் what? want பிரிங்க do plus want. I வந்து என்ன வரணும் யூ. what do you want? what do you want? இன்னொரு கொஸ்டினில் கேட்கலாம். 5 பென்சில் வச்சு 5 வந்து மெயினாக படிச்சுன்னா how many pencils? how many pencils? want பிரிங்க do plus want. do you want? ரெண்டு கேள்வி கேட்கலாம். பென்சில் மட்டும் கேட்டால் உனக்கு என்ன வேணும்? 5 பென்சில் வேணும். எத்தனைன்னு கேட்டால் ஹவு மெனி பென்சில். வாண்ட பிரிங்க டூ ப்ளஸ் வாண்ட். டூக்கு வாண்டுகளை யூ போடணும். அடுத்தது ஐ ஸ்டடீட் till 9 PM. அப்போ எவ்வளவு காலம்? how long? அடுத்த ஸ்டடியில் தெரியுங்க did plus study. டிட்டுக்கும் ஸ்டடிக்கும் ஐ வந்து என்ன பண்ணும் யூ. how long did you study? I ran 3 kilometers. தூரம் வந்து என்ன பண்ணும் how far? ran பிரிங்க did plus run. டிட்டுக்கு ரன்குள்ள ஹீ வந்து என்ன பண்ணும் ஹீ போடணும். ஐ வந்து ஐயோ யூ வந்து ஐ. மாணவர்களை நீங்கள் இதை பார்த்து நன்றாக ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த மாதிரி கேள்வி எஸ்ஆர்னர் கொஸ்டின் எழுதும்பொழுது முத டபிள்யூஹெச் வார்த்தை எழுதிட்டு அடுத்தது ஆக்சுவல் வெர்ப் எழுதணும். அடுத்தது தான் விடைக்கு ஏற்றபடி மெயின் வெர்ப் எழுதணும். ஆக்சுவல் மெயின் வெர்பில் சப்ஜெக்ட் வரணும்னு ஒரே ஒரு கேள்வி. மணி இஸ் மை ஃப்ரெண்ட். இந்த மாதிரி இது கேள்வி என்ன கேட்கணும்னா அந்த மணியை எடுத்துட்டு என்ன பண்ணணும் ஹூ வச்சு அப்படியே எழுதணும். ஹூ இஸ் யுவர் ஃப்ரெண்ட். மை ஃபாதர் இஸ் த மேனேஜர். இப்போ வேலை கேட்கும்பொழுது என்ன கேட்கணும் வாட். What is your father? ஹூ கேட்கக்கூடாது. ஹூ கேட்டால் பேருக்கு தான் ஹூ கேட்கணும். வேலைக்கு என்ன பண்ணணும் வாட். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். உள்ளபடி இதை படியுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்தவங்க நன்றி. வணக்கம்.